ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையிலே கடந்த 3 நாட்களாக நாம் அநேக காரியங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து மற்ற வேத வசனங்கள், அதை தொடர்ந்து வருகிறதான வேத வசனங்களின் அடிப்படையிலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இதை சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தேவ ஆவியை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றும் நமக்கு தெளிவான ஒரு படத்தை 2ஆம் 3ஆம் வசனத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து என்பவன் எழுத்தின்படியாக ஒரு தனிப்பட்ட நபராய், தனிப்பட்ட மனிதனாய் ஒரு நாளிலே, நம்ம எதிர்காலத்திலே தோன்ற போகிறவன். அவன் இன்னும் வரவில்லை, அவன் ஒரு நாளிலே வரப்போகிறான். ஆனால் அதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை வைத்து செயல்படுகிற அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். யோவானுடைய நாட்களிலே அவர் சொல்கிறார், அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவர் எழுதின அந்த நேரத்திலேயே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை வைத்து செயல்பட்ட அநேக கள்ள உபதேசக்காரர்கள் யோவானுடைய நாட்களிலே இருந்தார்கள். ஆக நம்முடைய நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இதை கேள்விப்பட்டவுடனே நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதோ அதிர்ச்சி அடைய வேண்டியது அவசியமல்ல. காரணம், ஆண்டுடைய வார்த்தையிலே நமக்கு தெளிவாய் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை வைத்து செயல்படுகிற எத்தனையோ பேர் கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், அதற்கு தான் யோவான் சொல்கிறார், தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இது குறித்து நாம் இன்னும் ஆழமாக தியானிக்க போகிறோம். காரணம், இதனுடைய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்கு ரொம்ப ஆபத்தாய் மாறிவிடும். ஆகவே இந்த வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்து கொள்வது நமக்கு நலமாக இருக்கும். ஸோ த ஃபஸ்ட் டெஸ்ட் இன் அக்னாலஜிங் இஃப் அ ஸ்பிரிட் இஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து அந்த ஆவி வந்திருக்கிறதா இல்லையா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டிய முதல் காரியம், த ஃபஸ்ட் டெஸ்ட் என்னவென்று சொன்னால், த ஹிஸ்டாரிக்கல் இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம் இன் த ஃப்ளஷ். இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதாரத்தில் வந்தாரே, மாம்சத்தில் வெளிப்பட்டாரே இயேசு கிறிஸ்து, அதை ஒருவன் மறுதலித்தால் அவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறான். ஆக ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய உபதேசம் இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் அவர் எப்படி வாழ்ந்தார், இதை குறித்து எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாட் டு தே பிலீவ் அபவுட் ஜீசஸ்? இயேசுவை குறித்து அவர்கள் என்ன நம்பிக்கை கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள், அதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தவறாய் விளங்கி கொண்டால் பிதாவாகிய தேவனை குறித்தும் நாம் தவறாய் விளங்கிக் கொள்வோம். ஸோ இஃப் வி ஆர் ராங் அபவுட் ஜீசஸ், வி வில் பி ராங் அபவுட் காட் த ஃபாதர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நாட்களிலே ஒரு போதகர் இருந்தார். அவர் ஒரு கள்ள போதகர். அவருடைய பேர் செரிந்தஸ். இந்த செரிந்தஸ் என்ன பண்ணாராம், அவருடைய சீஷர்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாராம், இயேசு ஆரம்பத்திலிருந்தே மேசியாவல்ல. அவர் கற்றுக் கொடுத்ததான காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தான், அந்த ஞானஸ்தானத்திற்கு பிறகுதான் அவர் மேசியாவானார். கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா. கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம், தி அனாயிண்டட் ஒன். ஆக அவர் சொன்னதான ஒரு காரியம், இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் மேசியாவாக மாறினார். அவருக்கு அந்த ஆவி ஊற்றப்பட்டது. அந்த ஆவி புறாவின் ரூபத்திலே அவர் மேல் இறங்கினது. அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த ஆவி அவரிடத்தில், இயேசு கிறிஸ்துவனிடத்தில், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் இருந்தது. அவர் மரித்த பிறகு அந்த ஆவி போய்விட்டது. அவர் மரித்த நிலைமையிலே அப்படி இருந்து விட்டார். அவர் உயிர் தெழவில்லை என்றெல்லாம் தவறான உபதேசங்களை அவருடைய சீஷர்களுக்கு அந்த செரிந்தஸ் என்பவர் அந்த நாளிலே அவர் தவறான போதனைகளை கொடுத்து வந்தாராம். ஜீசஸ் was a son of God only for a season. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மாத்திரம்தான்
இந்த இயேசு மனுஷகுமாரனாய் இருந்தார் என்பதாய் அவர் கள்ள உபதேசத்தை போதித்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதுகிறார். இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஜீசஸ் டிட் நாட் பிகம் த சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக மாறவில்லை. ஏதோ ஒரு காலகட்டத்திலே மாறவில்லை. அவர் ஆதியிலிருந்தே தேவனுடைய குமாரனாக தான் இருந்தார். he has always existed as a son. அவர் ஆதி முதல் குமாரனாக தான் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்தார். he was incarnated, came in the flesh. காரணம் என்ன? நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய இரட்சகராக இந்த உலகத்திலே தோன்றினார். ஸோ ஜீசஸ் வாஸ் ஃபுல்லி காட் அண்ட் ஃபுல்லி மேன். ஆக இயேசு கிறிஸ்து 100% தேவன், 100% மனிதன். he is not half God and half man. அவர் பாதி தேவனும் பாதி மனிதனும் அல்ல என்பதை நாம் இன்றைக்கு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான அறிவு இன்றைக்கு நமக்கு உண்டாக வேண்டும். அவர் நம்முடைய இரட்சகர். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று யோவான் 1:1 சொல்கிறது. அதே அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. that word was God was made flesh. இந்த வார்த்தை மாம்சமானார். அப்போ அவர் பாதி தேவன் பாதி மனிதன் அல்ல. அவர் முற்றிலுமாக தேவனும் முற்றிலுமாக மனிதனுமாக இருந்தார். இது 2 distinct natures. அவருக்கு காணப்பட்ட 2 சுபாவங்கள். ஒன் வாஸ் டிவைன், தி அதர் ஒன் வாஸ் ஹியூமன். ஒன்று தெய்வீக தன்மை, இன்னொன்று மனுஷிக தன்மை. இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷிக தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். த டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் அண்ட் த ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ். இதை நாம் சரிவர விளங்கி கொள்ளாவிட்டால் நாம் இயேசுவை அறிகிற அறிவிலே ஒரு தவறான பாதையில் சென்று விடுவோம். அதனுடைய விளைவு நாம் பிதாவாகிய தேவனையும் சரிவர புரிந்து கொள்ள முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் யோவானுடைய நாட்களில், அந்த நாட்களில் காணப்பட்டபடியினால்தான் குறிப்பாக யோவான் இப்படி எழுதுகிறார், தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆக நாம் இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து நாம் நம்முடைய நாட்களிலே எப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது நாம் அலட்சிய போக்கில் விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் என்று சொல்லும் பொழுது அது இயேசுவை குறிக்கிறது. அவருடைய என்று சொல்லும் பொழுது அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நாம் மறந்து போகவே கூடாது. இப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆக இந்த வேதவசனத்தின் அடிப்படையிலே நாம் நாளைய தினத்திலே தொடர்ந்து மற்ற காரியங்களை பார்ப்போம். இன்றைக்கு தியானித்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.